வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வைத்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மலேசிய குழுவாம் அறுவை திருக்கோவில் தலைவர் பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர் அருணதி திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும், மன்ற நிறுவனர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எனது நண்பர் பேராசிரியர் பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்களுக்கும், இறைவணக்கமும் குரு வணக்கமும் பாடிய பேராசிரியர் பிரபாலினி கந்தசாமி அம்மா அவர்களுக்கும், இனியதொரு துரியதம் ஏற்றி தந்த துணை பேராசிரியர் சாந்தி குமரனம்மா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்தளிக்கின்ற பேராசிரியர் சசிகலா உதயகுமார் அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணையவழி நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, உலக அமைதிக்கு வேதாத்திரிய திட்டங்கள் 14 என்ற தொடர் சிந்தனையில் இன்றைக்கு 5வது திட்டமாகிய சீர் செய்த பண்பாடு, இதை பற்றிய முதல் அமர்வு. சீர் செய்த பண்பாடு. சீர் என்றால் இயக்க ஒழுங்கு, இயற்கை சட்டம், இயல்போக்க விதி, தெய்வ நீதி, அறிவின் சீர்மை என்று பொருள். பண்பாடு என்றால் பண்படுதல், முறைப்படுதல், தேவநீதியோடு இணைந்து வாழ்தல், திருந்தி வாழ்தல், அறிவு சார்ந்த செயல் என்று பொருள். சரி, எது இருந்தது, எதை திருத்துவது, ஏன் திருத்த வேண்டும், யார் திருத்துவது, யார் திருந்துவது, எப்படி திருத்துவது, எப்படி திருந்துவது? எது இருந்தது? விலங்கிலிருந்து வந்த மனித குலத்திற்கு பிறர் வளம் பறித்து வாழ்கின்ற இயல்பு இன்றைக்கும் பரவலாக இருப்பதை காண்கிறோம் அல்லவா? விலங்குகளுக்கு உணவு உற்பத்தி செய்ய முடியாது, அதனால் ஒன்று இன்னொன்றை கொன்று வாழ்வது இயற்கை விதிக்கு உட்பட்டது. ஆனால் அந்த குற்றத்தை, குறையை நீக்கத்தானே இறைநிலை ஆறறிவு படைத்த மனிதனாக வந்தது. மனிதனாக வந்த பிறகு மீண்டும் விலங்கின வாழ்க்கை என்றால் பிறப்புக்கு பெருமை என்ன? பிறப்புக்கு அது அர்த்தம் என்ன? எனவே மனிதனின் இந்த அறியாமை திருத்துவது, ஆசையை திருத்துவது, ஆணவத்தை திருத்துவது, மனதை திருத்துவது. ஏன் திருந்த வேண்டும் என்றால், இன்றைக்கு உலகத்தில் 820 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். இத்தனை பேர்களிலே ஒரு இனிமையான, நிறைவான, அமைதியான, மகிழ்வான வாழ்க்கை வாழ்பவர்கள் எத்தனை பேர்? பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் துன்பத்தையே சந்தித்தது இல்லை என்று சொல்லக்கூடிய யாராவது ஒருவர் உண்டா? ஆனால் இயற்கை விதி என்ன? தெய்வ நீதிப்படி இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு என்கிறார் மகர்ஷி அவர்கள். எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா என்கிறார் பாரதியார். அப்படி இருக்க துன்பத்திற்கு காரணம் என்ன என்றால், இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும்போர் பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறு பெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன், விதியின் விளைவுகளாக கண்டேன் என்கிறார் மகர்ஷி அவர்கள்.
எனவே யார் இதை மாற்றம் செய்வதற்கான திருத்தத்திற்கான வழி காட்ட முடியும்? இன்றைக்கு சிந்தனையாளர்கள், சீர்திருத்தவாதிகள், அரசியல்வாதிகள், மதவாதிகள் என்று பல துறைகள், பல தலைவர்கள் இருக்கிறார்கள். உலகம் தெரிந்துவிட்டதா? இல்லை, திருத்தத்திற்கான என்ன முயற்சியை மேற்கொண்டார்கள் என்று கேட்டால் விடை என்ன? எனவே யார் திருத்த முடியும் என்றால், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று நினைக்கின்ற சான்றோர் பெருமக்கள். அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டோர்களாம். இப்படிப்பட்ட சான்றோர் பெருமக்கள் தான் திருத்தக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள், திருத்தத்திற்கான வழி காட்டக்கூடியவர்கள், அப்படி சிந்தனை செய்ய வல்லவர்கள், சுக துக்கங்களுக்கான காரணத்தை தேடி கண்டெடுத்தவர்கள், தெய்வத்தை அனுபவத்தில் பெற்றவர்கள், அறிவில் அறிவாய் நிலைத்தவர்கள், அறம் வகுத்தவர்கள், அதை வாழ்ந்து காட்டினவர்கள். இதே போல நீங்களும் வாழலாம் என்று உதாரண புருஷர்களாக வாழ்பவர்கள். இவர்கள்தான் இன்றைக்கு நமக்கு கிடைத்த அற்புதமான ஒரு குரு, வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இவர்களை போன்றவர்கள் தான் சமுதாயத்தை திருத்துவதற்கான தகுதி படைத்தவர்கள், வல்லமை படைத்தவர்கள். யார் திருந்துவது? 99% மக்களும் திருந்தித்தான் ஆகணும். நல்லவர்கள் என்று தேடி பார்த்தால் அதிகபட்சம் 1% தேரலாம். மற்ற 99% மக்களும் திருந்த வேண்டியவர்களே. 2500 ஆண்டுகளாக திருந்தவே விரும்பாமல் வாழ்கின்ற அறிவிலிகள், ஆனால் துன்பத்தை மூட்டை கட்டி சுமக்க துணிந்தவர்கள். பட்டுக்கோட்டை அழகா சொல்வார், துன்பத்தை கட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. எத்தனை பேர் அறிவு திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறார்கள்? 820 கோடிகளிலே எத்தனை லட்சங்கள் வந்திருக்கிறார்கள்? 15 லட்சம். யார் அறிவு திருக்கோவிலை நாடி வருகிறாரோ அவர்தான் திருத்தத்திலே நாட்டம் உள்ளவர். அவர்களுக்காகத்தான் இந்த தத்துவம், இந்த விளக்கம். சரி, எப்படி திருத்துவது என்றால், முதலில் விளக்கம், பிறகு பயிற்சி, அதனுடைய விரிவு, சமுதாய முயற்சி, அரசியல் சாசனம், ஓருலக ஆட்சி. இதெல்லாம் நடந்தால்தான் உலகம் திருந்தும். இவற்றின் மூலம் எல்லாரும் எல்லாமும் பெறுகின்ற போது திருத்தம் தானாக வந்து சேரும். முதலில் தோன்றிய ஒரு மனிதன் தானே பல்கி பெருகி இன்றைக்கு 820 கோடி மக்களாக வாழ்கிறோம். அதே போல தனி மனித ஒழுக்கமே விரிந்து பரவி பண்பாடாக மாற்றம் பெறும். ஆனால் அந்த ஒரு மனிதனில் தொடங்கிய சரித்திரம் ஏன் தடம் மாறி போனது என்பதும் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஒரு விவசாயி நெல்லுக்கு விதையிடுகிறார். பயிர் முளைக்கிறது. சில நாட்களில் கூடவே களையும் முளைக்கிறது. விவசாயிக்கு ஆச்சரியம், நெல்லுக்குத்தானே விதையிட்டோம், களைக்கு யார் விதையிட்டது என்ற ஆராய்ச்சியிலே தேர்ச்சி பெற்ற விஞ்ஞானி சொல்கிறார், நெற்பயிரே தான் களை செடி உருவாக்கி கொண்டது. நெற்பயிரே களை செடியை துணைக்கு உருவாக்கி கொண்டது. நோக்கம் என்ன?
தான் வளர்கின்ற காலத்தில் பூச்சிகள் வரும். அந்த பூச்சி தன்னை தாக்காமல் உணவாக கொள்ளட்டும் என்று கலை செடியை வளர்த்தது. தோன்றிய கலை என்ன செய்தது? நெற்பயிரை முடக்கி போட்டு தான் புதராக வளர்ந்து விட்டது. தோன்றிய கலை எதிலிருந்து தோன்றியது? நெற்பயிரிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கலை நெற்பயிரை முடக்கிவிட்டு தான் புதராக வளர்ந்து விட்டது. இந்த சிவன் தலையில் கை வைத்த அரக்கன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. தோற்றுவித்த நெற்பயிரின் தலையிலேயே கை வைத்த கதை இந்த கலைச்செடியின் கதை. அது மாதிரி இறைவன் எதிர்பார்த்தது ஒரு சொர்க்க வாழ்க்கை வாழட்டுமே என்று மனிதனை உருவாக்கினான். இறைவனிலிருந்து உருவான மனிதனோ புதர்களை பெருக்கிக் கொண்டான், குற்றங்களை பெருக்கிக் கொண்டான், துன்பங்களை பெருக்கிக் கொண்டான். இறைவனே சாத்தானாக மாறியது போல பண்பாடு முரண்பாடு ஆகிவிட்டது. பண்பாடு முரண்பாடுகளாகிவிட்டது. எத்தனை முரண்பாடுகள்! ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இடையிலே எத்தனை முரண்பாடுகள்! ஒரு குலத்திற்கும் இன்னொரு குலத்திற்கும் இடையில எத்தனை முரண்பாடுகள்! ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் இடையே எத்தனை முரண்பாடுகள்! பௌத்தம் சமணம் உயிர்கொலை பாவம் என்கிறது. இஸ்லாம் கிறிஸ்தவம் படைக்கப்பட்ட அனைத்தும் மனிதனுக்கே என்கிறது. வட்டி வாங்குவது பாவம் என்கிறது இஸ்லாம். வட்டியிலேயே வயிறை வளர்க்கிறது சமணம். இப்படி எத்தனை முரண்பாடுகள்! இதற்கிடையே எதை பின்பற்றி மக்கள் மேன்மை பெற முடியும்? ஒன்றிலே ஆதரிப்பது மற்றொன்று மறுக்கிறது, மற்றது ஆதரிப்பது இன்னொன்று மறுக்கிறது. இதை எதை பின்பற்றி நாம் நிறைவு பெறுவது? அதனால்தான் உண்மையான திருத்தத்திற்கான ஒரு விளக்கம் வேண்டும், ஒரு மார்க்கம் வேண்டும், ஒரு பயிற்சி வேண்டும், அதற்கு ஒரு குரு வேண்டும். அப்படி இறைவனே அவதரித்த குரு தான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். சான்றோனாகவும் இறைவனை தானே வருகிறான். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்றாரே. அதுபோல மனிதனாக வந்த இறைவனை தான் குருவாகவும் வருகிறான். நம்ம சீர்திருத்தனம் இல்லையா? பெற்றவன் குழந்தையை விட்டு விடுவானா? எப்படியாவது திருத்தத்தானே பார்ப்பான் கடைசி வரைக்கும். அதுபோல் படைத்த இறைவன் படைக்கப்பட்டதை விட்டு விடுவானா? தானே குருவாக வந்து திருத்த பார்க்கிறான். சான்றோனாகவும் வந்த இறைவனே சமுதாயத்தை களை எடுப்பது தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, நீதியை நிலைநிறுத்துவது. இந்த குரு பரம்பரையில் வந்த பகவான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சிதிலமடைந்த சமுதாயத்தை சீர்திருத்த வகுத்ததுதான் ஐந்தொழுக்க பண்பாடு. அவரே ஐந்தை சுருக்கி எளிமைப்படுத்தியதுதான் இரண்டொழுக்க பண்பாடு. பிற உயிர் உணர்தலாய் பெற்றிடும் சுக துக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த திருப்பம் அறிவில் சிந்தனையில் பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றிற்று மதமா, அதை வளர்த்தோர் பெயர்களால் பலவாயிற்று என்று மதங்களின் பூர்வீகத்தை, அறத்தின் பூர்வீகத்தை மகர்ஷி இந்த கவியிலே வெளிப்படுத்துகின்றார். பிற உயிரின் துன்பத்தை நீக்குகின்ற செயல் ஈகை, உதவுதல். பண்டம் ஈகை தானே பண்டிகை. அப்போ ஒரு பொருளை உருவாக்குபவர் அத்தனையும் தானே தூய்த்துவிட முடியாது.
அப்ப மிகுந்ததை அடுத்தவருக்கு அளிப்பது தானே ஈகை. பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. அதை வளர்த்தவர்கள் பெயரால் மதங்கள் தோன்றின. அப்போ அந்த ஈகையின் வெளிப்பாடு என்ன? இன்னொரு ஜீவனின் துன்பத்தை நீக்குவது. அப்படி என்றால் எந்தெந்த வகைகளில் நீக்க முடியும்? முதலாவது வயிற்று பசி. பசியில் வாடுகின்ற ஜீவனுக்கு தன்னிடத்தில் இருக்கின்ற உணவிலே பங்கிடலாம். அடுத்தது என்ன? ஒரு துணை தேடுகின்ற உயிர். உடல் நோயுற்றது, எழுந்து நிற்க முடியவில்லை, மருத்துவமனைக்கு யாராவது அழைத்து போனால் தானே ஆகும். அப்போ யாரோ ஒருவர், எங்கேயோ போகிறோம், ஒரு சிறு விபத்து, சொந்தமா நட்பா, அங்கே உள்ள யாரோ ஓடி வந்து தூக்கி விட்டு உதவி செய்கிறார் இல்லையா? இது உழைப்பினால் செய்கின்ற உதவி தானே, உடலால் செய்கின்ற உதவி தானே. மூன்றாவது, சான்றோர் பெருமக்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை மக்கள் துன்பத்தை சந்திக்கின்ற போது இதற்கு தீர்வு இது என்று வழிகாட்டுகிறார்கள், அறிவுரை. அதுவும் ஒரு உதவிதானே. அப்ப ஈகை என்பது பொருளால், உடல் உழைப்பால், அறிவின் அனுபவத்தால், மூன்று வகையிலேயும் இன்னொரு ஜீவனின் துயர் நீக்குவது ஈகை. சரி, ஏதோ காரணம், துன்பப்பட்டது, உதவி செய்தோம். இதன் மறுபக்கம் என்ன? நம்மால் யாரும் துன்பப்படக்கூடாது என்பதுதானே மறுபக்கம். அப்போ என்னுடைய எண்ணம், சொல், செயலால் நானோ மற்றவர்களோ இப்போதோ எப்போதைக்கும் உடலாலோ மனதாலோ துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்று காத்துக்கொள்வதுதான் ஒழுக்கம். சரி, இந்த இரண்டுக்கும் பொருட்கள், வசதிகள், சேவைகள் எல்லாமே தேவை. பசி தீரட்டும் என்று வாழ்த்தினால் பசி தீர்ந்துடுமா? எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும். எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. அதான் கடமையாரம். எனவே ஒழுக்கம், கடமை, ஈகை என்று நாம் பேசினாலும் மூலத்தில் ஈகை, ஒழுக்கம், கடமை என்பதே அதன் பரிணாமம். இப்படி இந்த கடமை அறத்தோடு இணைந்தது கர்மயோகம். அதான் உச்சக்கட்ட பண்பாடு. கர்மா என்றாலும் கர்ம யோகம் என்றாலும் செயல் செய்வதுதான். ஆனால் இரண்டுக்கும் பேதம் என்ன என்றால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள பேதம். கர்மாவுக்கும் கர்ம யோகத்திற்கும் உள்ள பேதம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள பேதம். எவ்வளவு உயரம் டிஃபரன்ஸ் பாருங்க. எப்படி என்றால் கர்மா என்பது மனம் சார்ந்தது, கர்ம யோகம் என்பது அறிவு சார்ந்தது. இந்த பகுத்தறிவு பேரறிவோடு இணைந்த நிலை யோக் என்றால் இணைப்பு. ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்த நிலை யோகம். அப்ப மனம் தனித்து செயல்படுகின்ற போது விளைவு இன்பம் அல்லது துன்பம். அறிவு பேரறிவோடு இணைந்து செயல்படுகின்ற போது விளைவு இன்பம் மாத்திரமே, வெற்றிகள் மாத்திரமே, நன்மைகள் மாத்திரமே, புகழ் மாத்திரமே. வீழ்ச்சியே கிடையாது. There's no sec. வீழ்ச்சி என்பது இல்லை, அதில் துன்பம் என்பது கிடையாது.
எனவே கர்ம யோகமே உச்சகட்ட பண்பாடு. பண்படுதல், அதுதான் பண்பாடு. அதுவே பண்பு என்று சொல்லப்படுகிறது. பண்பிலே உயர்ந்த நிலை மா பண்பு, அதான் மாண்பு. சமுதாயத்தை வழிநடத்தும் சிறப்பு தான் மாண்பு மிகு. ஆனால் இன்றைக்கு இந்த பட்டத்திற்கு தகுதி உள்ளவர் ஒருவர் கூட கிடையாது. நம்ம பேனர் போட்டுக்கிறோம் மாண்புமிகு அமைச்சர்னு. மாண்புமிகு திருடர் தான் வைக்கணும். இவங்களுக்கெல்லாம் அமைச்சர்னு எங்கே போய் மாண்புமிகு வைக்கிறது? இருக்கிறதுலே ஒரு கேடுகட்ட பிறப்பு, சமுதாயத்தை சீர்கெடுக்கின்ற பிறப்பு ஒன்று உண்டு என்று சொன்னால் இன்றைக்குள்ள அரசியல் தான். எனவே மாண்புமிகு என்ற சொல்லுக்கு யாரும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. கலர் நிலத்தை பண்படுத்தினால் விவசாயத்திற்கு பயனாகும். அதுபோல் கள்ள மனதை பண்படுத்தினால் வாழ்க்கை வளமாகும். மனதை பண்படுத்துதல் என்பது ஒரு வகையான மாயமான் வேட்டை. அது என்ன மாயமான் வேட்டை? ராமாயணத்தில் வெள்ளி புள்ளிகளோடு அமைந்த பொன்மான், அது துள்ளி வந்ததை பார்த்து ஆசை வலையில் சிக்கினாள் வைதேகி. தன்னால் பிடிக்க முடியவில்லை என்பதனால் ராமனிடம் உயிரோடு பிடித்து தருமாறு சொன்னாள். இது பொய்மான், மாயமான். இப்படி ஒரு மான் உலகத்தில் இல்லை என்று மட்டுமல்ல, இது மாரீசனின் மாயலீலை என்றான் இலக்குவன். கேட்டாலா சீதை? விளக்கம் சொன்னானா ராமன்? பரம்பொருள். இந்த இடத்தில் 2 பேரும் தெய்வ பாத்திரங்கள் அல்ல, ஒரு சாதாரண கணவன் மனைவி. சரி, பொன்மானை துரத்தி ஓடினான் ராமன். போக்கு காட்டிக்கொண்டே போன பொய்மான் வெகு தூரம் சென்ற பிறகு ராமனின் கணையால் இறந்து விழுந்தது. இப்போ யோசிக்கணும், சீதை கேட்டது உயிரோடு பிடிச்சிட்டு வாங்கன்னு. இவன் செஞ்சது என்ன? பிடிக்க முடியவில்லை என்ற ஆத்திரத்தில் மானை கொன்றான். சீதை என்ன மான் கறியா சாப்பிட போறாங்க? அப்போ காரியம் கெட்டதும் அல்ல, ஒரு உயிரை கொன்ற குற்றமும் வந்தது ராமனுக்கு. தேவையில்லாம் தானே கொன்றான். சரி, இந்த மாயமான் வேட்டையின் உள்ளார்த்தம் என்ன என்றால், அறிவியல் வளர்ச்சியால் புதிய புதிய பொருட்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இது நமக்கு அவசியம் தானா என்று கூட சிந்திக்க விரும்பாமல் ஒரு பொருளுக்கு ஆசைப்படுவது மனதின் இயல்பு, மனிதரின் வாழ்க்கை. அறிவின் துணையின்றி அதை பெறுவதற்கான ஆற்றல் மனதுக்கு இல்லை. ஆனால் ஆசையை நிறைவேற்ற மனம் அறிவை நாடும். அறிவு தன் விழிப்பு தவறாமல் ஆசை சீரமைக்க வேண்டும். மாறாக ஆசையின் கைப்பாவையாக அறிவு செயல்பட்டால், ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்னென்ன விளைவாகும்? இதுதான் சீதை சிறைப்பட்டதும் ராமன் அவஸ்தைப்பட்டதும். மேலும் இதில் ஒரு 3 உண்மைகள் உண்டு. மாயமானை உயிரோடு பிடிக்க முடியாது. மாயமானை கொல்லும் திறம் அறிவுக்குத்தான் உண்டு. குருவின் துணை கொண்டால் மாயையில் சிக்காமல் தப்பலாம். இதுதான் ராமாயணம் நமக்கு காட்டுகின்ற பாடம். மாயமானை பிடிக்க முடியாது. மாயையை கொல்லும் திறம் அறிவுக்குத்தான் உண்டு. இதற்கு வழிகாட்டுகின்ற திறம், கடமை குருவுக்குத்தான் உண்டு. இந்த 3 பண்புகளை உள்ளடக்கி தொகுக்கப்பட்ட ஒரு கற்பனை சம்பவம் தான்
இந்த மாயமான் வேட்டை. எனவே சான்றோரின் வழிகாட்டல் சமுதாயத்திற்கு அவசியம். பெரியாரை துணைக்கோடல், பெரியாரை பிழையாமை, பேதைமை என்று 3 அதிகாரம் தந்திருக்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடல் கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். அதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் நச்சு விலை இச்சைகளை விளைவிக்காத நல் ஒழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் மனவளக்கலை. இந்த மாயையை நாம் அடையாளம் காண்பது எப்படி? இயற்கை வளமனைத்தும் தான் விரும்பிய அளவு கிடைக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் கோடிக்கணக்கான கோடிகளை கொள்ளடிக்கிறாங்க. ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டு. அப்படி எதுக்கு இந்த பைத்தியக்காரத்தனம்? தன் சொல்லுக்கு மற்றவர் கட்டுப்பட வேண்டும். ஆனால் யாருடைய சொல்லுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். துதிப்பாடும் கூட்டம் வேண்டும். எனக்கு மேல் எந்த வகையிலும் யாரும் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் மாயமான் விளையாட்டு, மாயையின் விளையாட்டு. இந்த ஆட்டத்தின் பகடைக்காய்கள் யார்? ஆணவமும் சுயநலமும். இந்த 2 சேர்த்து விட்டுனா தான் மாயத்தில் தோக்க முடியும். தர்மம் தோத்த மாதிரி. ஆணவமும் சுயநலமும் பகடைக்காய்கள். இந்த மாய சூதாட்டத்தில் தோற்பது மனித வாழ்க்கை. இப்படிப்பட்ட சிந்தனை தான் மாயையை அடையாளம் கண்டுகொள்ளும் வழி. சிந்திக்கவில்லை என்றால் எப்படி மாற்றம் வரும்? சரி, சிந்திக்கின்ற அறிவை இறைவன் தந்தான். சிந்தனையை தூண்டுவதற்கு இறைவனே மகன்களை அனுப்பி வைக்கின்றான். சிந்திக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தால் எப்படி? நட்டம் யாருக்கு? இப்படிப்பட்ட சிந்தனை தான் மாயையை அடையாளம் கண்டு கொண்டு பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் போன்றவற்றை அளவு முறையோடு தூக்க விரும்புமே தவிர தடையின்றி விரும்பும் அளவுக்கு தூக்க ஆசைப்படாது. அப்படி ஆசைப்பட்டால் இயற்கை தான் ஒத்துப்போகுமா? 820 கோடி மக்களுக்கும் இன்னும் அதிகமாக வந்தாலும் அத்தனை பேருக்கும் உணவளித்து உடையளித்து இருக்க இரமடிக்கும் பலம் வாய்ந்தது இந்த பூமி. ஆனால் ஒரு மனிதனின் ஆசைக்கு இது போதாது. ஒரு மனிதனின் ஆசைக்கு இந்த பூமியே போதாது. ஆசைக்கூர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலுத்துவேன் நினைவர். அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேதும் ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர் இந்த அரசியல்வாதிகள். எத்தனை லட்சக்கணக்கான கோடி சம்பாதிச்சாலும் வெள்ளம் வருகின்ற போது ₹1 தரமாட்டான் கையிலிருந்து. கவனிச்சு பாருங்க சரித்திரத்தை. ₹1 கையிலிருந்து தரமாட்டான். மக்கள் கொடுத்த பொருளை ஸ்டிக்கர் ஓட்டுவோம், அதுலேயும் கொஞ்சம் லாபம் பார்ப்போம், அதை எடுத்து விற்று இவன் கணக்கை போட்டு உதவி செய்தது மாதிரி பில் போட்டுக்குவோம். ஒரு மனிதன் ஆசைக்கு இந்த பூமியே போதவில்லை என்றால் இறைவன் என்ன செய்வான்? சமுதாயம் என்ன செய்யும்? எனவே இதுபோல் இயற்கை நீதிகளை பற்றி அறியாமை, அதுதான் மாயை. இந்த மாயையை வெல்வதே மாயமான் வேட்டை. இந்த வேட்டைக்கான நுட்பம் தெரியணும் இல்லையா? நல்ல வேடர்கள் தானே வேட்டையாட முடியும். அந்த நல்ல வேடர்களே வேதர்களே வேதத்திலே மகர்ஷியை கற்றுத்தர முடியும். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது. விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. இப்போ சமுதாயத்தில் விளங்காதம் விளக்குவதனால்தான் இத்தனை குழப்பம்.
விளங்கியவன் விளக்கினால் தெளிவாக இருப்பாங்க. அப்படி வேதத்தின் மகர்ஷி அவர்கள் மட்டுமே இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு புதியதொரு பண்பாட்டை அறிமுகப்படுத்த முடியும். இப்படிப்பட்ட மகர்ஷி போன்ற பெரியோரை துணை கொள்ள வேண்டும். தமிழ் புத்தாண்டு சித்திரையா தையா தீர்மானிக்கும் தகுதி எவனுக்கு உண்டு? தமிழ் புத்தாண்டு சித்திரையா தையா இதை தேர்வு செய்யும் தகுதி எவனுக்கு உண்டு? எந்த ஒரு மாற்றத்தையும் செய்வதற்கு இறைவனுந்த ஞானியால் மட்டுமே முடியுமே தவிர மக்களை ஏமாற்றுகின்ற ஒருவனால் முடியாது. அதை ஏற்றுக்கொண்டால் சமுதாயம் சீர்கெடுமே தவிர பண்பாடு எப்படி சிறப்படையும்? எந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம். அதாவது ஒரு கோவில் விசேஷம்னா அன்றைக்கு எல்லாரும் வந்துடணும், ஊரை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாதுன்றெல்லாம் இருந்ததோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படி சட்டங்கள் போட்டாங்க? அன்றைக்கு இருந்த ஜனத்துக்கு 50-100 பேர், இவங்களும் வெளியூர் போயிட்டா அப்புறம் திருவிழா எப்படி சிறப்பாக இருக்கும்? கூட்டம் கூடினா தானே விழாவுக்கு பெருமை. கூட்டம் இல்லைன்னா அதை எப்படி விழான்னு சொல்ல முடியுமா என்ன? இப்போ அதே சட்டத்தை இன்றைக்கு வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் கோவில் அதே பரப்பளவு தான், ஆனால் மக்கள் தொகையோ கோடிக்கணக்கில். இத்தனை பேர் ஒரே நாள் போய் மோதினா சாகாம என்ன செய்வான்? சாவு. இறைவன் கோவிலில் மட்டும்தான் இருக்கிறான், அன்றைக்கு மட்டும்தான் சக்தி அதிகம் போய் விழுந்தா இவன் இருந்தா என்ன செத்தா என்ன? செவியின் சுவையுணரா வாயுணரின் மாக்கள் அவையினும் வாழினும் ஏன்? மகான்கள் வந்து இறை தத்துவத்தை போதிக்கிறாங்க. தான் உணர்ந்ததெல்லாம் இதிகாசங்களாக, புராணங்களாக, தொல்காப்பியமாக, வேதங்களாக, வேத திரியமாக எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை படித்து தெளிவு பெறாமல் போய் விழுந்தா சுய புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. இவ இருந்தாலும் சேர்த்தா என்ன? செவியின் சுவை உணரா, நல்ல கருத்துக்களை கேட்பதற்கு ஆர்வம் இல்லை. வாயுணரின் மாக்கள், அந்த ஹோட்டலில் நல்லா இருக்கு, இந்த ஹோட்டல் அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, தின்னே சாவரம். அது இப்போ வெள்ளிக்கிழமையிலேருந்து சண்டே மிட் நைட் வரைக்கும் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இடம் கிடைக்காது. எல்லாம் வீக்கெண்டு கல்ச்சர். இப்போ அமெரிக்கா கல்ச்சர் இந்தியாவில் வந்துருச்சு. ஆனால் இங்கே யாரும் அப்படி போய் திங்கிறது இல்லை. அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு? இது மாதிரி ஜனங்கள் இருந்தா என்ன செத்தா என்ன? அவையினும் வாழினும் என். நான் கேட்கல, வள்ளுவர் கேட்கிறார். எனவே எந்தெந்த காலத்தோ தோன்றி அது அன்றைக்கு சொன்னாங்கப்பா, இன்னைக்கு அது தேவையில்லை. இப்போதான் தினமும் கூட்டம் இருக்கு. திருப்பதிக்கு ஒரு நாளைக்கு 50,000 பேர் வர்றாங்க. இதுக்கு மேலே என்ன கூட்டம் வேண்டியிருக்கு? அதுக்கே அங்கே போய் நேரத்தில் போன உடனே தரிசனம் பண்ண முடியல. இனி 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் ஒரே நாளில் போய் குவிஞ்சிங்கன்னா எப்படி பார்க்க முடியும்? அப்போ இது போல் எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றின எத்தனையோ செயல்கள் இன்றைக்கு அனுபவத்திற்கோ சிந்தனைக்கோ துன்பம் அளிக்குமில் தவிர்க்கின்ற அறிவை இறைவன் தந்திருக்கின்றான். பயன்படுத்தவில்லை என்றால் ஓரத்தை பார்த்த பின்னும் வெள்ளத்தில் நீந்தி சென்றால் சொந்தத்தில் அறிவேது. பட்டுத்தான் தீரும் என்றால் கெட்டுத்தான் மாறும் என்றால் புத்திக்கு விளையேது. சரி, இந்த பண்பாடு என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது. இந்த பழைய கலாச்சாரம் பேசுவாங்க, பழம்பெருமை. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பழம்பெருமை பேசி பேசியே நாசமாக போகிறானுங்க. அதை பின்பற்றுவதும் இல்லை, பாதுகாப்பதும் இல்லை. வெறும் பேச்சு மட்டுமே இருக்கும். எங்கள் பண்பாடு எப்படி தெரியுமா, எங்கள் கலாச்சாரம் எப்படி தெரியுமா, அதை சந்தி சிரிக்குது. இப்போ
வெறும் பழமொழி பேசுவதனால அவன் பயனில்லை. வாழ்ந்து காட்டணும், மற்றவருக்கும் வாழ்வதற்கு வழிகாட்டணும். அதுதான் தீர்வே தவிர வெறும் பேச்சு, யூடியூப்பில் அப்லோடு டவுன்லோடு இதெல்லாம் எந்த மாற்றத்தையும் தந்துவிடவில்லை என்பது அனுபவபூர்வமான சாட்சிகள். எனவே பண்பாடு என்பதே காலத்திற்கு காலம் மாற்றத்துக்கு உட்பட்டது. அதை நிரூபிக்கின்ற வகையிலேயே மகரிஷி 1854 கவிதைகள் எழுதினார். அதில் 2 முறை மாற்றத்துக்கு உட்பட்ட ஒரே கவி இந்த பண்பாட்டு கவி தான். எப்படி வள்ளுவ பெருந்தகை யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்றார் ஒரு குரல்ல. என்ன அர்த்தம்? எந்தெந்த வசதிகளிலிருந்து, எந்தெந்த உறவுகளிலிருந்து, எந்தெந்த பொருட்களிலிருந்து உன்னை நீ விலக்கிக் கொள்கிறாயோ அதனால் வரக்கூடிய துன்பங்களில் இருந்தும் நீ விலகிவிடுகின்றாய். ஒட்டினா துன்பம், ஒட்டலைன்னா துன்பம் இல்லை. டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், துன்பம் இல்லை. இந்த குரல் வார்த்தைகளை உச்சரிக்கின்ற போது உதடு ஒட்டாது. அப்போ ஒட்டினால் துன்பம் என்ற தத்துவத்தை வார்த்தை அமைப்பிலேயே வைத்தார் வள்ளுவர். அதுபோல பண்பாடு மாற்றத்துக்குரியது என்பதை மகசுடைய வாழ்க்கையில இந்த கவிதையிலேயே 2 முறை மாற்றப்பட்டது. எப்படி அடங்கியிருக்கு பாருங்க. அந்த நீதியே கவி அமைப்பிலே, வார்த்தை அமைப்பிலே வந்துவிடுகிறது. அதுதான் மகனுடைய சிறப்பு. இந்த 5 பண்பாட்டு கவி முதல்ல வருகின்ற போது புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை போர் பொய் ஒழித்து பொறுப்போடு அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். மதி பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானெறியும் பிற உயிரை கொள்ளாத நோன்பும். பிற உயிரை கொள்ளாத நோன்பு. நாம் சும்மா இருப்போமா? நம்ம அறிவாளிகள்ல சாமிஜி பிற உயிரை கொள்ளக்கூடாதுன்றீங்களே, நெற்பயிருக்கு மருந்தடிக்கலைன்னா அரிசி இல்லை, காய்கறிக்கு மருந்தடிக்கலைன்னா காய்கறி இல்லை, மூட்டை பூச்சிக்கு மருந்தடிக்கலைன்னா நிம்மதியை தூங்க முடியாது, கொசுவுக்கு மருந்தடிக்கலைன்னா வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. எப்படி சாமிஜி சாத்தியம் பிற உயிரை கொள்ளாத நோன்பு? ஓஹோ, அப்படியா, மாத்திருவோம் அப்படின்னாரு. எப்படி மாத்துறது? உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்புன்ட்டார். சரி, இதெல்லாம் வேற வழி இல்லை, கொண்டுதான் ஆகணும். படுக்கரைக்குள்ள பாம்பு வந்தால் கட்டி பிடிச்சிட்டா தூங்க முடியும்? கொண்டுதான் ஆகணும். ஆனால் தேடி தேடி கொண்டு சாப்பிட்றோமே, இதுக்காக சில பேர் சொல்லுவாங்க, உலகத்தில் உள்ள ஜனத்தொகைக்கு தாவரங்கள் மட்டுமே போதாதுங்க, அதனால தான் நம்ம கடல் வாழ் ஜீவராசிகள் மற்ற ஜீவன்களெல்லாம் கொன்று சாப்பிட்றோம். அதெல்லாம் கொண்டலைன்னு சொன்னால் அதனுடைய ஜனத்துக்கு பெரிய போயிடும். எவ்வளோ வருத்தம் பாருங்க அவருக்கு. அதனுடைய பாப்புலேஷன் பெரிய போயிடும். இவன் பெரிய இருக்கான் 820 கோடி சிங்கிள் பர்சன்ட்லேருந்து. இது பெரிய பிரச்சனை இல்லையா? மற்ற ஜீவன்கள் பெருகி போயிடும். இப்போ ஒரு மனிதன் சாப்பிட்ற கணக்கு எடுத்து பாருங்க. எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளோதான் சாப்பிடணும். ஏன்னா நம் உடம்புக்குள்ள உயிர் கணக்கு ஒன்று இருக்குங்க. உயிர் கணக்கு. உயிர் தாய் வயிற்றில் உருவாச்சு, தாய் உயிரை சேர்த்து கொண்டு உடலாச்சு, பிரசவமான பிறகு தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தது, பிறகு மற்ற மற்ற சாப்பிடுது. இப்போ தாய்ப்பால் குடித்து வளர்கின்ற காலத்தில் தாய்ப்பால் நிறைய கிடைக்கும். பசிக்கு மேல் பால் குடிச்சதாக சரித்திரம் உண்டா? என்ன வற்புறுத்தி குடிக்க வச்சிருப்பாங்க? குடிக்குமா?
அதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குமே தவிர பால் குடிக்காது. அப்போ இந்த பக்குவம் ஏன் வளர்ந்த காலத்தில் தொலைந்து போனது? பசிக்கு மேல் அருந்தக்கூடாது என்று இருந்த பக்குவம், குழந்தையில் இருந்த பக்குவம் ஏன் தொலைந்து போனது? இந்த பக்குவத்தின்படி இன்றைக்கு உணவு 2 வேளை போதும். இந்த கணக்கு வச்சு பாருங்க, 820 கோடி மக்களுக்கும் சைவ உணவே கிடைக்கும். அதனால இது விதண்டாவாதம். சாப்பிட பத்தாது சைவம்னா, கொண்டு சாப்பிட்டா தான் சரியா போகும், இதெல்லாம் விதண்டாவாதங்கள். எந்த மதமும் இதை ஆதரிக்கவும் இல்லை. கிறிஸ்தவம் இஸ்லாம் எல்லாம் சாப்பிட்றாங்க, சரி. அந்த மத நூல் அதை போதிக்கிறதா? இஸ்லாம் என்ன சொல்லுது? உணவு கிடைக்காத போது நீ ஒரு உயிரை கொன்று சாப்பிடுவது ஏற்புடையது தான். ஏன்னா பாலைவனம், அந்த காலத்தில் வேற எங்கே இருந்தும் இம்போர்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு ஒட்டகத்தை கொன்று சாப்பிட்டாங்க. ஏன்னா கோழி வெட்டியிருந்தால் ஒரு 2 பேர் சாப்பிடலாம். அப்போ 100 பேருக்கு 50 கோழி வெட்டணும், 50 உயிர். ஆடு வெட்டணும், 2 ஆடாவது வெட்டணும், 2 உயிர். ஒரு ஒட்டகத்தை வெட்டினால் 200 பேருக்கு 1 வாரத்துக்கு உணவாகும். அப்ப நபிகளே உயிர்கொலை எண்ணிக்கை குறைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஒரு உயிரை யார் கொல்லணும்? பிஸ்மில்லா, ஒரு துறவிதான் கொண்டு தரணும். வேண்டுதல் வேண்டாம இல்லான். அப்படிப்பட்ட ஒரு ஞானி இந்த ஜீவனின் துன்பத்தை நீக்குவதற்காக இதை நான் செய்கிறேன் என்று இறைவனை பிரார்த்தித்து விட்டு அந்த உயிரை போக்கணும் என்றார். அப்போ இன்றைக்கு கணக்கெடுத்தா சாத்தியம் இல்லை. அப்போ இஸ்லாம் சைவத்தை தானே போதிக்கிறது, எங்க அசைவத்தை போதித்தது? எனவே இதெல்லாம் உணவுக்கு உயிர் கொள்ள வேண்டிய தத்துவமும் கிடையாது, அவசியமும் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, எந்த அசைவத்தையாவது அப்படியே சாப்பிட சொல்லுங்க பார்ப்போம். உண்ண முடியாத அந்த சதையை மசாலா பூசித்தானே விழுங்குறீங்க. எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ருசி வந்துடுது. ருசி எங்கே இருக்குது? சதையிலையா? சதை சுவைக்குமா? யோசிக்கணும். அதனால் உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு என்று மாற்றி அமைத்தார். உயிர்கொலை தவிர்க்க முடியாதது, ஆனாலும் உண்பதற்கென்று தவிர்க்கலாம் இல்லையா? மளிகை கடை இருக்கு, உழவர் சந்தை இருக்கு, விற்க முடியாமல் காய்கறிகள் தினமும் குப்பையில போகுது. அடுத்தது புகை. இதை அடுத்த முறை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.